பைனாப்பிள் வண்ணத்தோடு ரெட் ஆப்பிள் கண்ணத்தோடு. டேய், பைனாப்பிள் வண்ணத்தோடு ரெட் ஆப்பிள் கண்ணத்தோடா? பெரிய பெரிய ப்ரொடக்ஷனில் செகண்ட் ஹீரோவெல்லாம் கூப்பிட்டாங்களாமே. செகண்ட் ஹீரோவை டான்ஸை பார்த்தீங்களா? நேற்று நடக்க ஆரம்பித்த குழந்தை கூட நல்லா ஆடுங்க. இதை விட நான் தான் சொன்னனே, இது செகண்ட் ஹீரோன்னு சொல்லிட்டு தெரியறதுலாம் அந்த படத்துலேயே ஒரு செகண்ட் தான் வருமா, அதனால செகண்ட் ஹீரோன்னு சொல்லிட்டு தெரியுது வெளியே. இந்த பாட்டு இதுக்கு செட் ஆகல. நம்ம ஒரு பாட்டு போடுவோமா? இந்த உருளைக்கிழங்கு செல்லக்குட்டின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, கரணக்கிழங்கு கரடி குட்டி எங்க போச்சு, காவாக்குள்ள கக்கா போயிட்டு காணா போச்சு, காக்கா ஒன்று கக்கா பையனை ஓதச்சிரிச்சி, நெஞ்ச புச்சுன்னு கீழே விழுந்து தேரிச்சிரிச்சி. இந்த கேவலமான டான்ஸுக்கும் ஒரு கேவலமான ஃபேன்ஸ் இருக்கும். அதுங்க நாளும் கை தட்டி இது போய் வெளியே போய் நான் பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டுன்னு வேற பீத்திக்கிட்டு தெரியும். ஐயோ, இந்த ஆட்டத்தை பார்த்து நான் கொஞ்சம் ஓட்டம் பிடிச்சிடுறேன், எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு. நான் சொல்ல, இந்த கேவலமான டான்ஸுக்கும் ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்கன்னு, அது இதுங்க தான் கை தட்டிட்டு நிற்கிது பாருங்க. எப்பா, இதை கூட்டு போய் ஏதாவது ஒரு அடுக்கு மாடியிலேருந்து இந்த லொடுக்கு பாண்டியை கீழே தள்ளி விட்டுருங்கப்பா. அது கேவலமான டான்ஸுன்றனால கேவலமான ஒரு பாட்டு பாடினேன். இப்போ மைக் வீணாக போயிடுச்சு. நீங்கள் லைக் பண்ணிட்டீங்கன்னா நான் பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுறேன்ப்பா. அந்த கேவலமான டான்ஸை பற்றி கேவலமாக கமெண்ட்டில் சொல்கிறோம், அவனை ஸ்டேஜ்லேருந்து கீழே தள்ளுறோம்.